உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எபிரேயர் 2 அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. நல்ல கவனிங்க, இயேசு ஏன் பிறந்தார்? ரோமர் 3:25, 1 யோவான் 2:2, 1 யோவான் 4:10 இந்த 3 வசனங்களிலும் கிருபாதார பலி என்று சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் நமது பாவத்து நிமித்தம் நம்மேல் வைத்திருக்கிற கோபத்தை அகற்றி நம்மேல் கிருபையாக இருக்கும்படி கிருபாதார பலியாக வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து மரிக்கும் தருவாய் வரை வாழ்ந்த அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, எல்லா பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதல், உத்தமம், பூரணம், அவருடைய நீதி அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் சுமத்தப்படுகிறது. பாருங்கள், ஒரு 2 பரிமாற்றம் நடக்குது பாருங்கள். உண்மையாக நீங்கள் இயேசுவை தெய்வமாக விசுவாசிப்பீர்கள் என்றால், தேவகுமாரனாக விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே சிலுவையில் தீர்க்கப்பட்டு விட்டது. அந்த கணக்கில் நீங்கள் கிருபையாய் மன்னிக்கப்படுகிறீர்கள். அதே போல் அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழ அவர் பரிசுத்தாவினால் உதவி செய்கிறார். ஆனாலும் உங்களுடைய நீதியாக எண்ணப்படாமல் 1 கொரிந்தியர் 1:31 படி கிறிஸ்துவே நமது நீதியாக இருக்கிறார். ஆகவே பாவ நிவாரண பலியாக நமக்காக இயேசு பூமியிலே மனிதனாக வந்தார். அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருக நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.